நீங்க வீடியோல பாக்குற இந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட இல்லங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசில கல்யாணமான 78 நாள்ல வரதட்சணை கொடுமையினால விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க. இவங்க பேரு ரித்தன்யா. இவங்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் திருப்பூரை சேர்ந்த கவின் அப்படிங்கிறவரோட கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டு சைடுல இருந்து 300 பவன் நகை, 70 லட்சம் மதிப்புள்ள ஒரு வால்வோ காருன்னு கல்யாண செலவு ஒரு 2.5 கோடின்னு இவ்வளவு செலவு பண்ணி அந்த மேரேஜ் நடந்துச்சு. இந்த நேரத்துல தான் அவங்க ஹஸ்பண்ட் கவின், அவங்க அம்மா அப்பான அந்த குடும்பமே சேர்ந்து எங்களுக்கு இந்த 300 பவன் நகை பத்தாது, எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 200 பவன் வேணும்னு சொல்லி தினம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இத பத்தி பல தடவை அவங்க வீட்லயும் சொல்லிருக்காங்க. பட் எல்லா ஊர்லயும் நடக்கிற மாதிரி சமாதானப்படுத்தி திரும்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பட் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல நல்லா சந்தோஷமா தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அங்க திரும்பவும் பழையபடி நகை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு விஷம் குடிச்சு 2 நாட்களுக்கு முன்னாடி காருக்குள்ள இறந்து போறாங்க. அவங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட அப்பாவுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜையுமே அனுப்பியிருக்காங்க. அதையுமே கேளுங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்க கூட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவு பணத்தை வச்சு என்னதான் பண்ண போறாங்களோ. எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்தாலும் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம் தாங்க. ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்கிறது இவங்களுக்கு எல்லாம் எப்பதான் புரியுமோ தெரியலங்க.